மாமன் மச்சான் பங்காளிகள் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பங்காளிகளாக இருந்தவர்களை பகாளியாக ஆக்கியவர்கள் பிஜேபி கட்சியினர். பங்காளிகளாக இருந்தாங்க சிவசேனாவோட, அவங்கள பகையாளியாக்கி அவங்கள கவிழ்த்தார்கள். நிதிஷ்குமாரை பங்காளியாக வச்சுருந்தாங்க, பகையாளியாகி கவிழ்த்தார்கள். இப்போ மாமன் மச்சான் ஆக்கிட்டாங்க. இப்போ அடுத்து அகாலிதளத்தை வந்து பங்காளியாக வச்சுருந்தாங்க, அதையும் கவிழ்த்து விட்டாங்க. இது மாதிரி வந்து அதிமுகவை பங்காளியாக வச்சுருந்தாங்க, அதையும் கவிழ்த்து இன்றைக்கி அதிமுகவை சின்ன பின்னமாக்கி 1க்கு 4 இன்றைக்கி வந்து சீரழித்து விட்டார்கள். எனவே இனிமேல் பங்காளிகளோடு அவர்கள் கூட்டு சேர முடியாது என்ற நிலை ஏற்பட்ட பின்பு மாமன் மச்சானை தேடி அலைகிறார்கள். அதுதான் இங்கே அவருடைய நிலைமை. விஜய் மாமா மச்சான்லாம் விஜய் சொல்லிட்டாரு, அண்ணாமலை விஜய் சொல்லியிருக்காரு அவர். அப்போ விஜய் வந்து நாளைக்கு வர்றதுக்குள்ளே அவருக்கு ஆப்பா விஜய்க்கு விஜய் வந்து மாமன் மச்சான் ஆகிறதுக்கு மச்சான் கட்சியை ஆதரிச்சிடலாமே. அவர் விஜய் வந்து விஜயுடைய இதுவரைக்கும் கேள்விப்பட்ட விஷயங்கள் கொள்கைகள்லாம் பார்க்குறப்ப அவர் மாமன் மச்சான் உறவுக்கு செல்ல மாட்டார் என்று தான் நினைக்கிறேன். இல்லை, அண்ணாமலை தான் கூப்பிடுறாரு. விஜய் இது வரைக்கும் அது தொடர்பாக எதுவும் வாய் திறக்கவும் இல்லை, எதுவும் பேசவும் இல்லை, கொடியை தான் அறிமுகப்படுத்த போகிறாங்க. இப்போ விஜய் வந்து அண்ணாமலை முதல்வராக ஏற்றுக்கொள்வார் என்று அண்ணாமலை நம்புகிறார் என்று நம்ம நினச்சிக்கலாம். அப்போ வந்து பங்காளிகளை பகையாளி ஆக்கிவிட்டு மாமன் மச்சான் உறவை தேடி செல்கிறது பிஜேபி என்றுதான் இன்றைக்கு நிலைமை இருக்கிறது அவர்களுக்கு. எப்படியாவது இந்த 18% ஓட்டு பிஜேபி கூட்டணியுடைய ஓட்டை மீண்டும் விஜய் போன்ற ஆட்களை வைத்து, சீமான் போன்ற ஆட்களை உடன் சேர்த்து கிட்டத்தட்ட 2ஆம் இடத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று அண்ணாமலை கனவு காண்கிறார். இதற்கு சீமானும் ஒத்துக்கொள்ள மாட்டார், விஜயும் ஒத்துக்கொள்ள மாட்டார், இந்த 2 பேரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்போ இப்போ இருக்கக்கூடிய கூட்டணியினுடைய நிலைமையை இவர் கட்டி காக்க முடியுமா அண்ணாமலை என்பது கேள்விக்குறி. நாளைக்கு அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய கூட்டணியிலிருந்து வேற எங்கே திமுகட்டிருந்து கூட்டணி வராது. பிஜேபியிலிருந்து கூட்டணி கட்சிகளை எடுப்பதற்கு எடப்பாடிக்கு சக்தி இருக்கிறதா என்பது நீ போக தான் தெரியும். இதுவரைக்கும் அவர்கிட்ட இல்லை, இதுவரைக்கும் அந்த அட்ராக்ஷன் இல்லை. 20% வாக்கு வங்கியை வைத்து 2ஆம் இடத்திற்கு வந்து கிட்டத்தட்ட பல்வேறு தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு பல்வேறு தொகுதிகளுக்கு 4ஆம் இடத்திற்கு போய் டெபாசிட் போக வேண்டிய நிலைமைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் எடப்பாடி. பட் எடப்பாடி தான் ADMKயை ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருக்கார், அது அந்த வரைக்கும் ஓகே. ஆனால் ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியிருக்கிறார் எடப்பாடி என்றால் அது கேள்விக்குறி. இன்னைக்கு அண்ணாமலை பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் மாமன் மச்சான்கள், பாமக மாமன் மச்சான், விசிகே மாமன் மச்சான், அப்புறம் வந்து சாரி விசிகே இல்லை, இது ஒரு இவர் நம்ம இல்லை இவர் நம்ம ஜிகே வாசன் மாமன் மச்சான். அப்புறம் மற்ற மாமன் மச்சான்கள் எல்லாம் வந்து அண்ணாமலையோடு இருப்பாங்களா இல்லை பங்காளிகிட்ட வந்துடுவாங்களான்றத அண்ணாமலை எந்த அளவுக்கு கீப்பப் பண்ண போறாருன்றதை பார்த்தா தான் தெரியும். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.